இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால உங்க எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இன்னைக்கு நாம ஒன்னா சேர்ந்து தேவனுடைய வார்த்தையில் இருக்கிற ஞானத்தை பத்தி கொஞ்சம் தியானிக்க போறோம். இந்த வசனம் வெறும் ஒரு வாக்குத்தத்தம் மட்டும் இல்ல, அதுக்கும் மேல தேவனுடைய வார்த்தைகளின்படி நம்ம வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டா அதோட பிரதிபலிப்பு எப்படி இருக்கும்னு காட்டுது. யோசிச்சு பாருங்களேன், நாம தேவனுடைய வழியில நடக்கும்போது நம்மள சுத்தி இருக்கிறவங்களே நம்ம கிட்ட இருக்கிற ஒரு ஞானத்தை, ஒரு விவேகத்தை பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. அந்த ஞானம் எங்கிருந்து வருது? அதை பத்தி தான் நம்ம இன்னும் ஆழமா பார்க்க போறோம். சரி, தேவ ஞானத்தோட ரகசியம் இந்த வார்த்தைகள் எப்போ யாருக்கு சொல்லப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா, இஸ்ரவேல் மக்கள் வாக்கு பண்ணப்பட்ட அந்த தேசத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி மோசே மூலியமா தேவன் அவங்களுக்கு கொடுத்த அறிவுரைகள் இது. எதுக்கு? அவங்க வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கணுங்கிற ஒரே ஒரு நோக்கத்துக்காக கொடுக்கப்பட்ட ஒரு வழிகாட்டுதல். அன்னைக்கு இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுத்த கட்டளைகள் மாதிரிதான் இன்னைக்கு நமக்கும் பரிசுத்த வேதாகமம் ஒரு முழுமையான தேவ வார்த்தையா இருக்கு. ஆனா நிறைய பேர் இதை ஒரு சட்ட புத்தகம், அதாவது ஒரு ரூல்ஸ் புக் மாதிரி பாக்குறாங்க. அது அப்படி இல்ல. இது நம்ம வாழ்க்கைய தேவஞானத்தால அழகா கட்டி எழுப்ப உதவுற ஒரு கைடு மாதிரி. யோசிச்சு பாருங்க, எல்லாம் தெரிஞ்ச நம்ம தேவன் நம்ம மேல இருக்கிற அன்புனால கொடுக்கிற ஆலோசனைகள் இது. நம்மளை கட்டுப்படுத்துற விதிகள் இல்ல, ஞானத்துக்கு நேரா நம்மளை வழி நடத்துற பாதைகள். சரி, இந்த வார்த்தையோட தெய்வீக ஆதாரம், இந்த புத்தகத்தை உலகத்துல இருக்கிற மத்த எல்லா புத்தகங்கள்ல இருந்தும் எது தனித்துவமாக்குது? இதுக்கு இவ்வளவு அதிகாரம், இவ்வளவு வல்லமை இருக்கிறதுக்கு ஒரே காரணம் இது எங்கிருந்து வந்துச்சுங்கிறது தான். முதல்ல ஒரு ஆச்சரியமான விஷயம், பைபிள்ல எழுதினது ஒருத்தர் இல்ல, 2 பேர் இல்ல, சுமார் 40 அழகழகு மனிதர்கள். அதுல ராஜாக்கள் இருந்தாங்க, மீன் பிடிக்கிற சாதாரண மீனவர்கள் இருந்தாங்க, தீர்க்கதரிசிகள் இருந்தாங்க. இப்படி சமூகத்தோட பல நிலைகளிலிருந்து வந்தவங்க எழுதினது தான் இந்த புத்தகம். அது மட்டும் இல்ல, இன்னொரு ஆச்சரியம் என்னன்னா, இந்த எழுத்தாளர்கள் எல்லாரும் சுமார் 1500 வருஷ கால இடைவெளியில வாழ்ந்தவங்க. வேற வேற காலகட்டம், வேற வேற கலாச்சாரம், ஏன் வேற வேற மொழிகள்ல எழுதுனாங்க. இவ்ளோ பெரிய வித்தியாசங்கள் இருந்தும் எப்படி இதுல இருக்கிற கருத்து மட்டும் கொஞ்சம் கூட மாறாம ஒரே மாதிரி இருக்கு? அதுக்கு காரணம் இதுதான். எழுதினது பல பேரா இருந்தாலும் இந்த புத்தகத்தோட உண்மையான ஆசிரியர் ஒருத்தர் தான். அது பரிசுத்த ஆவியானவர். அவர்தான் ஒவ்வொரு எழுத்தாளரையும் ஏவி இந்த வார்த்தைகளை எழுத வச்சார். அதனாலதான் இதுல ஒரு அற்புதமான ஒற்றுமை இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வேதத்துல இருக்கிற வார்த்தைகள் எல்லாம் மனுஷங்களோட சொந்த யோசனைகள் கிடையாது. இது தேவனுடைய ஆவியானவரால ஏவப்பட்டு பரிசுத்தவான்கள் மூலமா வெளிப்படுத்தப்பட்ட சத்தியம். அதனாலதான் இதுல இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் 100% நம்பகமானது, உண்மையானது. சரி, இந்த வார்த்தை எவ்வளவு பரிசுத்தமானது, தெய்வீகமானதுன்னு இப்போ நமக்கு புரியுது. ஆனா இப்போதான் நாம ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கட்டத்துக்கு வரோம். அதாவது இந்த வார்த்தைய சும்மா காதால கேட்கறது மட்டும் பத்தாது, அதன்படி செய்யறது தான் உண்மையான ஆசீர்வாதத்துக்கான வழி. பைபிள் ரொம்ப தெளிவா 2 விதமான மக்களை பத்தி சொல்லுது. ஒரு பக்கம் வார்த்தையை கேட்கறவங்க மட்டும், இன்னொரு பக்கம் அதன்படி செய்யறவங்க. இந்த கேட்கறவங்க மட்டும் இருக்காங்களே, அவங்க தங்களையே ஏமாத்திக்கிறாங்கன்னு வேதம் சொல்லுது. ஆனா அதன்படி செய்யறவங்க தான் உண்மையான ஞானத்தோட அஸ்திவாரமுள்ள ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கைய வாழ்றாங்க. இந்த இடத்துல நாம ஒரு நிமிஷம் நின்னு நம்ம மனசாட்சிய நாமளே கேட்டு பாப்போமே. நான் தேவனுடைய வார்த்தைய வெறும் கேட்கிறவளா மட்டும் இருக்கிறனா, இல்ல உண்மையிலே அதன்படி செய்ய முயற்சி பண்றனா? நாம வார்த்தையின்படி செய்ய ஆரம்பிக்கும் போது என்ன நடக்கும் தெரியுமா? அதோட பலன்கள், அதோட ஆசீர்வாதங்கள் நம்ம வாழ்க்கையில வெளிப்படையா தெரிய ஆரம்பிக்கும். அப்படி கீழ்ப்படுகிறதால வர்ற சில ஆசீர்வாதங்களை தான் இப்போ நாம பார்க்க போறோம். முதல்ல பாத்தீங்கன்னா, தேவனுடைய வார்த்தை நம்ம பாதைக்கு ஒரு வெளிச்சம் மாதிரி. அடுத்து என்ன செய்யணும்னு குழப்பமா இருக்கும்போது இது நமக்கு வழிகாட்டும். இரண்டாவதா, நம்ம தப்பான வழியில போயிடாம இடறி விழாம நம்மளை பாதுகாக்கும். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம குடும்பம், நம்ம நண்பர்கள்னு நம்மளை சுத்தி இருக்கிறவங்க நம்ம வாழ்க்கையில தேவன் செய்யற அற்புதங்களை பார்ப்பாங்க. நாமளே தேவனுக்கு ஒரு உயிருள்ள சாட்சியா மாறிடுவோம். கடைசியா இதோட பலன் நம்மளோட மட்டும் நிக்காது, நமக்கும் நமக்கு பின்னாடி வர நம்ம சந்ததிக்கும் ஒரு முழுமையான ஆசீர்வாதமா இது மாறும். சரி, இந்த தியானத்தை நாம முடிக்கிற இந்த நேரத்துல இந்த ஒரு கேள்வியை மட்டும் உங்க மனசுல வச்சுக்கோங்க. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில எந்த ஒரு குறிப்பிட்ட விஷயத்துல தேவனுடைய வார்த்தை உங்களோட பேசி உங்களை வழிநடத்த விரும்புது? அதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதை கண்டுபிடிச்சி அதன்படி கீழ்ப்படிய நாம முயற்சி எடுப்போம். கர்த்தர் ஆமே நம்ம ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக. ஆமேன்.